السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்து ஷுஅரா 88-89 வசனத்திலே குறிப்பிடும் பொழுது யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்று குறிப்பிடுகிறார். அந்த மறுமை நாளிலே மனிதனுடைய சொத்து செல்வங்கள் பிள்ளைகள் அவனுக்கு பயனளிக்காது. உலகத்திலே அவன் சம்பாதித்த சொத்து செல்வங்கள், அவனிடத்திலிருந்த பிள்ளைகள், அவனுடைய அந்த காரியங்கள் விடயங்கள் அவனுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காது. இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஈடேற்றமான உள்ளத்துடன் சலாமத்தான உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்திலே மறுமையில் வருவாரோ அவர்தான் அந்த மறுமை நாளிலே வெற்றியடைவார் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா கல்புன் சலீம், ஈடேற்றமான உள்ளம், அமைதியான உள்ளம், இப்படிப்பட்ட உள்ளத்துக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், மேலான உயரிய சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அல் ஜவாபுல் காஃபி என்ற நூலில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் கல்புஸ் சலீம், ஈடேற்றமான உள்ளம் என்றால் என்ன என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, ஈடேற்றமான சலாமத்தான உள்ளம் என்று சொன்னால் ஹுவல்லதி சலிம மினஷ் ஷிர்கி, அந்த உள்ளம் எப்பொழுதும் ஷிர்க்கிலிருந்து சலாமத்தாக இருக்க வேண்டும். இணை வைப்பு ஷிர்க் என்ற அந்த பெரும் பாவத்திலிருந்து ஈடேற்றமாக இருக்க வேண்டும். உள்ளம் எப்பொழுதும் ஷிர்க்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளம் என்று சொல்கிறார்கள். ஷிர்க் என்று வரும் பொழுது ஷிர்குல் அக்பராக இருக்கலாம், பெரிய இணை வைப்பாக இருக்கலாம், அஷ்ஷிர்குல் அஸ்கர் சிறிய இணை வைப்பாக இருக்கலாம். ஷிர்கான எந்த ஒரு காரியங்களும் இருக்கக்கூடாது. அப்படியான பெரும் பாவத்திலிருந்து உள்ளம் ஈடேற்றமாக இருக்க வேண்டும். அதே போன்று வல் கில்லி வல் ஹக்தி என்று சொல்கிறார்கள். உள்ளம் எப்பொழுதும் குரோதம், பகைமை, இதிலிருந்து ஈடேற்றமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி குரோதமாக இருப்பது, அவர்களிடம் குரோதமாக இருப்பது, பகைமை பாராட்டுவது, அது இரத்த உறவுகளுக்கு மத்தியில் இருக்கலாம், குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கலாம், ஏனைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கலாம். எனவே உள்ளம் எப்பொழுதும் குரோதம், பகைமையை விட்டும் தூய்மையாக இருக்க வேண்டும், ஈடேற்றமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சொல்கிறார்கள் வல் ஹசதி, உள்ளத்திலே எப்பொழுதும் பொறாமை இருக்கக்கூடாது, பொறாமையை விற்றும் ஈடேற்றமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். வல் கிபிரி, பெருமை இருக்கக்கூடாது, பெருமை அகங்காரம், இந்த பெருமை அகங்காரம் என்ற பெரும் பாவங்களை விற்றும் உள்ளம் சலாமத்தாக ஈடேற்றமாக இருக்க வேண்டும். இதுதான் ஈடேற்றமான உள்ளம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று வஷ்ஷுஹி, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் இல்லாத உள்ளம் ஈடேற்றமான உள்ளம் என்று சொல்கிறார்கள். வஹுப்பித் துன்யா வர்ரியாசா, உலக ஆசை, அதே போன்று எப்பொழுதும் தலைமைத்துவத்தை விரும்புவது, இப்படியான மோசமான பண்புகளிலிருந்து உள்ளம் ஈடேற்றமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். இதுதான் சலாமத்தான சலீமான உள்ளம் என்று சொல்கிறார்கள். ஹுப்பு துன்யா, உலக ஆசை, அதே போன்று ஒரு ரியாசா என்று சொன்னால் தலைமைத்துவத்தை எப்பொழுதும் விரும்புவது. சிலரை பார்த்து சொன்னால் நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதும் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும், முற்படுத்த வேண்டும், அவர்கள்தான் அனைத்து விடயங்களிலும் அனைத்து காரியங்களிலும் முன்னுக்கு நிற்க வேண்டும், தலைமை பதவி வகிக்க வேண்டும், தலைவராக வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு மோசமான பண்பாக இருக்கிறது. இவைகளை விற்றும் உள்ளம் ஈடேற்றமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உள்ளங்கள் தான் சலாமத்தான உள்ளம், ஈடேற்றமான உள்ளம் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் உள்ளத்தை எந்த அளவு பரிசுத்தமாக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்துடைய விடயத்தில் அந்த பரிசுத்தத்தில் உள்ளத்தை நாம் சீராக்குவதில் எந்த அளவு நாம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். இது சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, நபிகள் சொல்கிறார்கள், உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் அனைத்தும் சீராகிவிடும். இதா ஃபஸதத் அல் ஜஸது குல்லுஹு, அது சீர்கட்டிவிட்டால் உள்ளம், அதாவது உடல் அனைத்தும், உடலுடைய அனைத்து பாகங்களும் சீர்கட்டிவிடும். அலா வஹியல் கல்ப் என்று சொல்கிறார்கள். அதுதான்
உள்ளம் என்று சொல்கிறார்கள். எனவே யாருடைய உள்ளம் சீராகி விடுகிறதோ, சுத்தமாகி விடுகிறதோ, ஷிர்க்கை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் தவறான மோசமான காரியங்களை விட்டும் எண்ணங்களை விட்டும் தூய்மையாகி விடுகிறதோ அவருடைய உடம்பும் அதாவது தூய்மையாகிவிடும், சீராகிவிடும். அதைவிட யாருடைய உள்ளம் கெட்டு விடுகிறதோ, பாழாகி விடுகிறதோ, அசுத்தமாகி விடுகிறதோ அவருடைய உடம்பும் கெட்டுவிடும், பாவங்களின் மூலமாக கெட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பரிசுத்தத்துக்காக வேண்டி, உள்ளத்துடைய அந்த உள்ளம் சீராகுவதற்காக வேண்டி, எப்பொழுதும் உள்ளம் ஈடேற்றமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாவமான காரியங்களிலிருந்து அதே போன்று ஷிர்க்கிலிருந்து இன்னும் பெரும் பாவங்களிலிருந்து உள்ளம் எப்பொழுதும் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள். உள்ளத்துக்காக வேண்டி, பரிசுத்தத்துக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடுவதில் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவாயாக என்று உள்ளத்துக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை, எனது உள்ளத்துக்கு தக்வாவை தந்துவிடு, என்னுடைய ஆன்மாவுக்கு என்னுடைய உள்ளத்துக்கு தக்வாவை தந்துவிடு. வஸக்கிஹா, இன்னும் அதை நீ பரிசுத்தப்படுத்து, தூய்மைப்படுத்து. அந்த வலியுஹா வமௌலாஹா, நீதான் அந்த உள்ளத்துக்கு பாதுகாவலன், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பரிசுத்தத்துக்காக வேண்டி, நம்முடைய உள்ளம் சீராகுவதற்காக வேண்டி அதிகமாக நாம் கவனம் எடுக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய உள்ளம் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே எல்லாவிடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.